ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பிகினர்ஸ் கோடிங் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 4ல் உள்ள லாஸ்ட் டாபிக். ஆல்ரெடி நம்ம செலெக்ஷன் ஷார்ட், இன்சர்ட் ஷார்ட் பார்த்தாச்சு. யூனிட் 4ல் உள்ள லாஸ்ட் டாபிக் வந்து மெர்ஜ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்டோகிராம். இந்த ரெண்டுக்கான பைத்தான் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ஷார்ட்டு, இன்சர்ட் ஷார்ட்டும் கொஞ்சம் பார்த்து வந்துருங்க. கொஞ்சம் லெங்க்தி வீடியோவாக இருக்கும், பட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து மெர்ஜ் ஷார்ட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மெர்ஜ் ஷார்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஷார்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டேஷனும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இன்சர்ட் ஷார்ட்டில் என்ன பண்ணுவோன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், எது லோயஸ்ட் வேல்யூவோ அது கரெஸ்பாண்டிங் பொசிஷனை சர்ச் பண்ணிவிட்டு அதில் போய் பிளேஸ் ஆகும். மெர்ஜ் ஷார்ட்னா என்னென்னா அது டிவைட் அண்ட் கான்கர். இருக்கிற டேட்டா வந்து ரெண்டு குரூப்பாக பிரித்து அந்த ரெண்டு குரூப்புக்குள்ளே ஒரு ஷார்ட்டிங் நடக்கும். ஓகே, மெர்ஜ் ஷார்ட் இஸ் எ டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம். இட் டிவைட்ஸ் இன்புட் அரே இன்டு டூ ஹாஃப்ஸ். ஓகே, ரெண்டாக பிரிச்சுட்டு கால் இட் செல்ஃப் ஃபார் த டூ ஹாஃப்ஸ். அது என்னது மொதல் வந்து ரெண்டாக பிரிக்கும், அந்த ரெண்டு வந்து நாலாக பிரியும். அப்படியே என்னது நாலாக பிரிஞ்சு பிரிஞ்சு தென் மெர்ஜ் த டூ ஷார்ட்டட் ஹாஃப்ஸ். எல்லாம் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக மெர்ஜ் ஆகி ஃபைனல் அவுட்புட் வந்து அசெண்டிங் ஆர்டர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, த மெர்ஜ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் ஃபார் மெர்ஜிங் த டூ ஹாஃப்ஸ். ரெண்டே வந்து டிவைட் பண்ணுறது வந்து டிவைட் அல்காரிதம், மெர்ஜ் பண்ணுறது வந்து மெர்ஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு இன்புட் டேட்டா இருக்குது 38, 27, 43, 3, 9, 82, 10 ஒரு டேட்டா இருக்குது. டோட்டலாக பார்த்தா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை நான் ரெண்டு ஹாஃபாக பிரிக்கிறேன். இப்போ 7 எலமெண்ட்ஸ் ரெண்டு ஹாஃபாக பிரிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோ டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணோம்னா இந்த ஃப்ளோ டிவிஷன் வந்து 3, 4 வரும். ஓகே, 4, 3, 3, 4 ஆர் 4, 3 இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், எனக்கு வந்து 38, 20 இது வந்து 3, 4 தான் வரும், 4, 3 வராது. டயக்ராம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 38, 27, 43 வச்சுக்கோங்க. செகண்ட் குரூப்பில் இருந்து 3, 9, 82, 10 வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தா எனக்கு 4, 3 நான் பிரிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 38, 27, 43, 3, 9, 82, 10 இருக்குது. ஓகே, இந்த 38, 27, 43, 3 என்ன ஆகுனா இது ரெண்டாக பிரியுது பாருங்கள். 38, 27, 43, 3 வருது. நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப் படி போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரெண்டு குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் வந்து 38, 23, 27, 43, 3 வந்து ரெண்டு குரூப்பாக பிரியுது. ஃபஸ்ட்டு ரெண்டு குரூப்பில் என்னது ரெண்டு ஆஃப் பண்ணி 38, 27, இங்கே 43, 3 இருக்குது. அது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன ஆகுனா அந்த 38, 27 ரெண்டாக பிரிஞ்சுட்டு 38 செப்பரேட்டாக, 27 செப்பரேட்டாக, அது வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்குள்ளே அசெண்டிங் நடந்துட்டு அந்த அசெண்டிங் நடக்கும்போது நான் இந்த 27, 38க்குள்ளே அசெண்டிங் நடந்து 27, 38 அசெண்டிங் ரெண்டு மெர்ஜ் ஆகிறது, அசெண்டிங் ஆர்டர் ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, இது 6th ஸ்டெப். 7th ஸ்டெப் என்னென்னா 43, 3 இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். அது ரெண்டுக்குள்ளே அந்த 43 செப்பரேட் ஆகுது, 3 செப்பரேட் ஆகுது. அது 8th ஸ்டெப், 9th ஸ்டெப். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் ஷார்ட்டிங் பண்ணுறீங்க 3, 43. ஓகே, இது வந்து நம்ம 10th ஸ்டெப் வரைக்கும் வந்தாச்சு. 11th ஸ்டெப் என்னென்னா இந்த 6 10 கம்பைன் பண்ணுறேன். 3, 27, 38, 43. ஓகே, இதை கம்பைன் பண்ணி நம்ம 11th ஸ்டெப்புக்கு வச்சுக்கிறோம். 12th ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா அங்கே செகண்ட் ஆஃப் இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் 9, 82, 10 வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். 9, 82 அப்புறம் வந்து 10ஆக பிரிக்கும். அந்த 9, 82 வந்து நீங்கள் பண்ணுறீங்க ரெண்டாக செப்பரேட் பண்ணனா 2 ஹாஃபாக டிவைட் பண்ணால் 9 வரும் செப்பரேட், 82 செப்பரேட். இந்த ரெண்டுக்குள்ள அசெண்டிங் நடக்குது. 9, 82 இருக்குது, 10 செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் 9, 82, 10 இந்த மூணுக்கு நீங்கள் மெர்ஜ் பண்ணுறீங்க. மெர்ஜ் பண்ணும்போது இதில் அசெண்டிங் பண்ணும்போது 9, 10, 82 வரும். இப்போ கடைசியாக பார்த்தா 11th ஸ்டெப்பில் ஒரு 4 டேட்டா வந்து அசெண்டிங்கில் இருக்குது. 19th ஸ்டெப்பில் 4 டேட்டா அசெண்டிங்கில் இருக்குது. இது ரெண்டு நெக்ஸ்ட் குரூப்பில் மெர்ஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கான அசெண்டிங் ஆர்டர் எல்லாமே வந்துடும். 3, 9, 10, 27, 38, 43, 82 ஃபார்ம் ஆகும். டோட்டலாக 20 ஸ்டெப்ஸில் நடக்கும். அப்போ மீனிங் என்னென்னா கொடுக்குற டேட்டா வந்து ரெண்டு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த ரெண்டு குரூப்பில் வந்து மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் இருந்தால் திரும்ப எகைன் பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்கிறீங்க. அது சிங்கிள் எலமெண்ட் வர வரைக்கும் நம்ம பிரிச்சுட்டே வரோம். பிரிச்சதுக்கப்புறம் அந்த கடைசியாக உள்ள ரெண்டு சிங்கிள் எலமெண்ட்டை மெர்ஜ் பண்ணிவிட்டு எது லோயஸ்ட் வேல்யூ பொசிஷன் வந்துடும், அசெண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்து ப்ராசஸ் முடியுது. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். மெர்ஜ் ஷார்ட் பார்க்குறீங்க. அப்போ எனக்கு வந்து ரெண்டு அல்காரிதம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஒன்று மெர்ஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைன் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். மெர்ஜ் இருக்குது, டிவைட் இருக்குது, அப்புறம் எனக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். நம்ம கொடுத்த அதே டேட்டா தான் எடுக்க 38, 27, 43, 3, 9, 82, 10 வச்சாச்சு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் தான் நடக்கணும், அப்புறம் தான் வந்து மெர்ஜிங் நடக்கணும். இப்போ நான் C டிவைட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த எக்ஸில் உள்ள அந்த 7 வேல்யூஸ் வந்து டிவைட் ஃபங்க்ஷனுக்கு போயிடுது. அப்போ டோட்டலாக பார்த்தா 7 எலிமெண்ட்ஸ் அங்கே போயாச்சு. ஓகே, போனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 38, 27 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ டிவைட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. அப்போ டிவைட் ஆஃப் எக்ஸில் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் பார்க்குறீங்க. லென் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தா லென்த் ஆஃப் எக்ஸ் பார்த்தா டோட்டலாக 7 வருது. ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 1 தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் டு கிடையாது, எல் ஸ்பாட். அப்போ எல் ஸ்பாட் போகும்போது மிடில் கொடுக்குறோம். மிடில் என்ன பண்ணுறோம், லென் ஆஃப் எக்ஸ் பை 2ன்னு கொடுக்குறோம். லென் ஆஃப் எக்ஸ் ஃப்ளோ டிவிஷன் 2ன்னு கொடுக்குறோம். ஃப்ளோ டிவிஷன் 2 கொடுத்தா மீனிங்னா நமக்கு வந்து 7/2 வந்து நார்மலாக 3.5 வரும். ஃப்ளோ டிவிஷன் கொடுத்தாச்சுன்னா நமக்கு இன்டிஜர் வேல்யூ மட்டும் எடுக்கும் 3.
ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாருங்கள், ஏஸ் ஈக்குவல் டு டிவைட் ஆஃப் எக்ஸ் கோலன் மிடில் போட்டிருக்கோம். அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். எக்ஸு கோலன் கொடுத்தாச்சுன்னா ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வருது. ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலன்னா அது 0 டிஃபால்ட் எடுக்கும். 0லேருந்து மிடில் வேல்யூ 3ன்னு வச்சுருக்கோமா. அப்போ 0லேருந்து 3 அப்படின்னா தட் இஸ் ஸ்டாப்பிங் பாயிண்ட் 3னா ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அப்போ 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன். அப்போ 38, 27, 43 வந்து ஏழு அசைன் ஆகுது. இப்போ புரியுது, அந்த டேபிள் புரியுதாங்க. அது பியில் வந்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் கோலன் மிடில் போட்டாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் மிடில் கொடுத்தாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் மிடில் கொடுத்தா 3ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்தாச்சு. டில் த எண்ட் வரைக்கும் போகுமா. ஸோ டில் த எண்ட் வரைக்கும் போகும்னா 3, 9, 82, 10 இது வந்து பி வேல்யூ. இது வந்து ஃபஸ்ட். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஏ வந்து எகைன் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து ஏல வந்து 3 எலமெண்ட் இருக்குது. 3 எலமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப என்ன பண்ண இந்த டிவைட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால இந்த 3 எலமெண்ட் எனக்கு 2 குரூப்பாக பிரியுது. இப்போ நான் வந்து 3/2 போட்டோம்னா எனக்கு வந்து என்ன வரும், தட் இஸ் மிடில். திரும்ப லென் ஆஃப் எக்ஸ் வந்து 0 வராது, உள்ளே போகும். மிடில் பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் x/2 போட்டோன்னா 3/2 வந்து 1.5. அப்போ 1 வரும். அப்போ 1 வந்துச்சுன்னா 38 தனியாக வரும். அப்போ நெக்ஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ 27, 43 அடுத்த குரூப் வரும். ஏன்னா நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது எக்ஸு கோலன் மிடில் கொடுத்துருங்க. அப்போ 0:1 கொடுப்பீங்க. அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0 முடிஞ்சோம். ஸோ ஏ வந்து 38, பி வந்து 27 and 43 வரும். பிக்கு வந்து நான் வந்து பியோட வேல்யூக்கு பார்க்கும்போது மிடில் வேல்யூ பார்க்கும்போது என்ன வரும்னா 4/2 வந்து 2 வருமா. அப்போ ஏல வந்து 3,9, பியில் வந்து 82,10 வரும். இது நம்ம எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சிங்கிள் காம்பனண்ட் வர வரைக்கும் வரணும். இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தா ஏல வந்து 38 முடிஞ்சுது, அந்த பாயிண்ட் முடிஞ்சுது. ஆனால் பி அந்த செகண்ட் உள்ள பியில் 27, 43 ரெண்டாக இருக்குது, 39 ரெண்டாக இருக்குது, 82. அப்போ அதில் எகைன் டிவைட் ஆகணும். ஓகே. இப்போ என்ன பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ பியில் வந்து 27, 43 இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. அதில் மிடில் பார்க்குறீங்க. மிடில் பார்க்கும்போது 2/2 வந்து 1 வரும். ஸோ 1. அப்போ வந்து ஏல வந்து 27, பியில் வந்து 43. அதுமாதிரி ஏல வந்து 3, 9 இருக்குது. அது ரெண்டாக செப்பரேட் பண்ணுறீங்க. ஏல 3, பியில் வந்து 9. அப்புறம் அந்த பியில் 82, 10 இருக்குது. அது ரெண்டாக செப்பரேட் ஆகும்போது ஏல 82, பியில் வந்து 10. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் குரூப் வரைக்கும் நம்ம செப்பரேட் பண்ணுறது அந்த டிவைடோட வேலை. டிவைடு முடிச்சப்பறம் மெர்ஜ் என்ன பண்ணோன்னா இதில் உள்ள 2 குரூப்பாக மெர்ஜ் பண்ணோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் பண்ணியிருக்கேன், மற்றெல்லாம் நான் ஓனாக சொல்லிடுறேன். ஓகே. இப்போ சிங்கிறது நமக்கு ஃபைனல் அவுட்புட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிற எலமெண்ட்ஸ். ஓகே. இப்போ நாங்கள் ஏல வந்து ஏபின்னு இருக்குது. அங்கே நான் என்ன கண்டிஷன் கூட ஃபஸ்ட்டு வந்து சி வந்து இங்கேருந்து மெர்ஜ் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் மெர்ஜின்னு கால் பண்ணியிருக்கோமா. மெர்ஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மெர்ஜுக்கு வந்து இந்த ஏபி வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே. பாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு சி வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது எம்டி லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். லென் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0, லென் ஆஃப் அண்ட் கொடுத்துருக்கேன், லென் ஆஃப் பி நாட் ஈக்குவல். ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும் தான் அந்த ஸ்டெப்பை பண்ணணும். இல்லைன்னா வெளியே வந்துடும். ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சி வந்து நான் எம்டி ப்ராக்கெட் வச்சுருக்கேன். ஏல என்ன இருக்குது, 38 இருக்குது, பியில் வந்து 27, 43 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து லென் ஆஃப் ஏ அண்டு லென் ஆஃப் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ லென்த் ஆஃப் ஏ வந்து எனக்கு 1, லென்த் ஆஃப் பி வந்து 2. அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் ட்ரூனா உள்ளே போகுது ஏ ஆஃப் 0 லெஸ் தென் பி ஆஃப் 0. ஏ ஆஃப் 0னா ஏல உள்ள 0th பொசிஷன் வேல்யூ 38, பியில் உள்ள 0th பொசிஷன் வேல்யூ 27. 38 லெஸ் தென் 27 பார்க்குறீங்க. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் லூப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் நெக்ஸ்ட் எல்ஸில் பாருங்கள் சி ஆஃப் அப் அண்ட் ஆஃப் பி ஆஃப் 0 கொடுத்துருக்கோம். அப்போ சியில் என்ன பண்ணுறோம், சி டாட் அப் அண்ட் ஆஃப் பி ஆஃப் 0. பி ஆஃப் 0ல் 27 வந்து சியில் போய் ட்ரான்ஸ்ஃபர். அதை மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த 27 வந்து சியில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஸ்டோர் ஆகுது. அப்புறம் வந்து பி ஆஃப் டாட் ரிமூவ் ஆஃப் பி ஆஃப் 0. இப்போ என்ன பண்ண அந்த பியில் உள்ள 27 ரிமூவ் பண்ணிடுறேன். அங்கே வந்து சியில் அப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டில் இதான் லோயஸ்ட்டு, நீ அங்கே போயிருன்னு சொல்லிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், அந்த 27 ரிமூவ் ஆயிரும். 27 ரிமூவ் ஆகிட்டு இப்போ ஏல 38 இருக்குது, பியில் வந்து 43 இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் பாருங்கள் லென்த் ஆஃப் ஏ பாருங்கள், ஏ வந்து 1, லென்த் ஆஃப் பியும் 1. இப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் அகெயின் ட்ரூ தான். அப்போ அந்த கண்டிஷனை பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்க, அப்போ திரும்ப இஃப் கண்டிஷன் பார்க்குறீங்க. ஏ ஆஃப் 0 லெஸ் தென் பி. ஏன்னா ஒயில் லூப் தான் நமக்கு ரிப்பீட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 38 லெஸ் தென் 43. 38 லெஸ் தென் 43 நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டிஷன் என்ன போட்டிருக்கேன், சி டாட் அப் அண்ட் ஆஃப் ஏ ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஏ ஆஃப் 0 வந்து சியில் போய் அப்பன் பண்ண. ஆல்ரெடி சியில் 27 இருக்குது. அப்போ 38 என்ன ஆகும், இங்கேருந்து அந்த சியில் போய் அப்பன் ஆகுது. இப்போ சியில் வந்து இப்போ கரண்ட் அவுட்புட் வந்து 27ம் 38ம் இருக்குது. ஓகே. சி டாட் அப் அண்ட் ஆஃப் ஏ ஆஃப் 0. நெக்ஸ்ட் ஏ டாட் ரிமூவ் ஆஃப் ஏ ஆஃப் 0. இப்போ இந்த ஏல உள்ள 38 நீங்கள் அப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லியாச்சு. ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இப்போ ஏல எந்த எலமெண்ட்டுமே இல்லை. அடுத்த ஐட்ரேஷன் நெக்ஸ்ட் திரும்ப எகைன் ஒயில் லூப் போகுது. அடுத்த ஐட்ரேஷன் பார்த்தா எனக்கு ஏல வந்து 0 ஆயிடுச்சு. ஆனால் பியில் வந்து எனக்கு 43 இருக்குது.
ஓகே, பியில் வந்து 43 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் இந்த ஒயில் கண்டிஷன் பார்க்கும்போது லென்த் ஆஃப் ஏ வந்து 0 ஆகுது. லென்த் ஆஃப் ஏ 0 ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, ஒயில் லூப்புக்குள்ளே போகாது, வெளியே வந்துடும். அப்புறம் இஃப்பில் பார்க்குறது, இஃப் லென்த் ஆஃப் ஏ ஈக்குவல் என்னன்னு பார்க்குறீங்க 0. லென்த் ஆஃப் ஏ ஈக்குவல் 0. இப்போ எனக்கு லென்த் ஆஃப் ஏ வந்து 0 தான். பியில் வந்து 43 இருக்குது, நான் இங்கே டிஸ்பிளே பண்ண மறந்துட்டேன், இங்கே 43 வச்சுக்கோங்க. அப்போ லென்த் ஆஃப் ஏ வந்து எனக்கு வந்து 0 வருது. ஓகே, லென்த் ஆஃப் ஏ 0 வரும்போது என்ன கொடுத்துருக்கேன், சிசி ஈக்குவல் டு சி ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ சி ப்ளஸ் பின்னா அப்பன் பண்ணுறது. அப்போ அது ஏற்கனவே சியில் எனக்கு 27 38 இருக்குது. இந்த பியில் உள்ள 43 வந்து சியோட அப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ 27 38 43. அப்போ நீங்கள் டோட்டலாக கொடுத்த 3 எலமெண்ட் வந்து அதை சிசி கொள்ளு சி ப்ளஸ் பின்னு கொடுத்து ரிட்டர்ன் சி. இந்த ரிட்டர்ன் சி இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 குரூப்பை வந்து நம்ம மெர்ஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா மெர்ஜ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், 2ல் உள்ள எலமெண்ட்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் அதில் உள்ள லாஜிக் நடக்கிற விஷயம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியில் வந்து 27 38 43 இருக்குது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த 3 9 82 10 வந்து ப்ராசஸ் ஆகும்போது நமக்கு 3 9 10 82ன்னு வரும். ஓகே, அப்போ 3 9 10 82 வந்துடும். இது 27 38 43 வரும். அப்போ இதில் வந்து 27 38 43 ஒரு குரூப்பும் 3 9 10 82 ஒரு குரூப்பாக இருக்கும். இது ரெண்டும் அங்கே பாஸ் ஆகும்போது என்ன ஆகுனா எல்லா எலமெண்ட்ஸுமே எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் பர்ஃபார்ம் 3 9 10 27 38 43 அப்புறம் வந்து 82ன்னு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஒரு சின்ன லாஜிக் மட்டும் நம்ம கிராஃபில் டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றது வந்து பை டிஃபால்ட்டாக அதே நடந்துடும். நான் கோடிங்கில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். கோடிங்கில் வந்து அப்படி நான் மெர்ஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோடிங் வந்து அப்படி அதே கோடிங் தான், இன்னும் சேஞ்ச் பண்ணல. மெர்ஜாக நம்ம பிரிண்டிங் பர்பஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வேல்யூ எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கு இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன ஏ வருது என்ன பி வருதுன்னு கொடுத்துருக்கேன். மற்றபடி நான் கோடிங் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை, அங்கே உள்ள அதே கோடிங் தான் கொடுத்துருக்கேன். ஏ ஆஃப் 0 லெஸ் தென் 0 அதே கான்செப்ட் தான், டிவைடுலேயும் அதே கான்செப்ட் தான். எதுவும் எந்த கோடிங் சேஞ்ச் லென் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 லென் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டிவைட் ஆஃப் எக்ஸ் மிடில் நம்ம இந்த டிவைட் ஆஃப் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்க. எதுக்கான நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது எப்படி ஏ பிரியுது எப்படி பி பிரியுது, அப்போ இங்கேருந்து மெர்ஜ் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஏ வேல்யூ போகுது என்ன பி வேல்யூ போகுதுன்னு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பாருங்கள், 2 குரூப்பாக பிரிஞ்சு தான் டிவைட் ஆஃப் ஏ வந்து 38 என்னது ஏ வந்து 38 27 அண்ட் 43 பிரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷன் 27 43 போகுது. இந்த 27 43ல் வந்து ஃபஸ்ட்டு அசெண்டிங் நடக்குது, தட் இஸ் இது அசெண்டிங் 27 43 ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 38 வருது, 38 27 43 மெர்ஜ் ஆகுது. அப்போ அதில் நமக்கு அசெண்டிங் மெர்ஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கானது 27 38 43ன்னு வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி 3 9 எடுக்கிறேன், 3 9 எடுக்கிறோம், 3 9 அது 2 ஸ்ப்ளிட் ஆகுது. 3 9 நீங்கள் அசெண்டிங் பண்ணும்போது 3 மெர்ஜ் ஃபங்க்ஷன் கால் மெர்ஜ் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஏ 3 9 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 9 ஷார்ட்டிங் ஆர்டர் வந்தாச்சு. அப்புறம் 82 10 அது 2 ஷார்ட்டிங் ஆர்டர் பெர்ஃபார்ம் ஆகிட்டு 10 82ன்னு வரும். 10 டிவைட் ஃபங்க்ஷன் பார்த்து 10 82 பி வேல்யூவில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ வந்து 3 9 இருக்குது, பி வந்து 10 82 இருக்குது. இந்த 2 மெர்ஜ் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 3 9 10 82 இது ஃபுல்லாக அசெண்டிங்கில் வந்துச்சு. அப்புறம் ஆல்ரெடி ஏல என்ன இருக்குது நமக்கு 27 38 43 நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே 3 9 10 8 இருக்குது. இந்த 2 மெர்ஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஸோ எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் ஆகும். 3 9 10 27 38 43 82ன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளேல வருது. ஓகே, இந்த நம்ம இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்காண்டி நம்ம இந்த ஏபிலாம் நான் பிரிண்ட் பண்ண எதுக்காண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியக்காண்டி இந்த கமெண்ட் தேவையில்லை, தூக்கிக்கலாம். இங்கே இந்த 4 பிரிண்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன், டிவைட் ஏ டிவைட் பின்னு கொடுத்துருக்கேன். அங்கேயுமே எனது தட் இஸ் அங்கே தட் இஸ் மெர்ஜ் ஏ மெர்ஜ் பின்னு கொடுத்துருக்கேன். அது தேவையில்லை, நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரன் பண்ணும்போது எப்படி நடக்குன்னு தெரியறதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோகிராம்னா என்னென்ன ஆட்டோமேட்டிக்கானது செகண்ட் ப்ரோக்ராம். நம்ம வந்து ஆல்ரெடி 3 ஷார்ட் பார்த்தாச்சு, செலெக்ஷன் ஷார்ட் பார்த்தாச்சு, இன்சர்ஷன் ஷார்ட் பார்த்தாச்சு, தேர்ட் ஒன் மெர்ஜ் ஷார்ட்னா அது டிவைட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணது. அடுத்த டாபிக் வந்து ஹிஸ்டோகிராம்னா மீனிங் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஹிஸ்டோகிராம்னா ஒரு கிராஃப் அப்படிம்பாங்க. அந்த கிராஃபில் வந்து என்ன பண்ணுவாங்க நார்மலாக வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேல்யூஸ் இருக்கும், ஒய் ஆக்சில் வந்து எத்தனை டைம் அந்த வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. 50 கீழே யாரெலாம் இருக்காங்க, 50 to 60 யார் இருக்காங்க, 60 to 70 யார் இப்படி பிரிச்சாங்களேன். 50 கீழே வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, 60 to 70 5 பேர். அப்போ அந்த வந்து ஒரு கிராஃபில் போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஹிஸ்டோகிராம் அப்படிவாங்க. இது நம்ம பைத்தானில் ஹிஸ்டோகிராம் பண்ணால் அந்த கிராஃப் மாதிரி போட முடியாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒரு கேரக்டர் வந்து எத்தனை டைம் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் த கேரக்டர் டு பி டிஸ்பிளேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன், ஹேண்ட் சிம்பிள்ங்கிற கேரக்டர் நான் டிஸ்பிளே பண்ணணும். கெட் த பாசிட்டிவ் இன்டிஜர் இன்புட் ஃப்ரம் த யூசர் ஃபார்மட் ஆஃப் ஹிஸ்டோகிராம். அப்போ எனக்கு ஒரு இன்புட்டை வாங்குகிறோம், ஒரு 3 8 2 4 கொடுத்தோம் அப்படின்னா
என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட் சிம்பிள் வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, அடுத்த ஆண்ட் சிம்பிள் வந்து 8 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, அடுத்த ஆண்ட் சிம்பிள் வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, அடுத்த ஆண்ட் சிம்பிள் வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குறது தான் வந்து ஹிஸ்டோகிராமோட ஒர்க். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங்னா நம்ம ஒரு என்ன கேரக்டர் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு கேரக்டர் வாங்குகிறோம், ஒரு பாசிட்டிவ் இன்புட்டை வாங்குகிறோம், அந்த பாசிட்டிவ் இன்புட்டை பேஸ் பண்ணி அந்த கேரக்டர் அந்த அத்தனை டைம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இதுக்கு நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற இன்புட் லிஸ்ட் வாங்கியாச்சு, 3 8 2 4 வாங்கியாச்சு. இங்கேருந்து ஹிஸ்டோகிராம் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி விட்ருக்கேன். அப்போ ஹிஸ்டோகிராம் ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளே போயாச்சு. அங்கே போய் என்ன பண்ணுறீங்க, நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான். அதுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஏஐ நெக்ஸ்ட் உள்ள லூப்பிங்லாம் கொடுத்துருக்கேன். ஏஐ ஐ கிரேட்டர் than 0 அண்ட் சம்னு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், 3824 இருக்குது. அப்போ இங்கேருந்து ஹிஸ்டோகிராம் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அங்கே ஏல என்ன இருக்கும், 3824 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐ இன் ஏ. ஓகே, ஐ இன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ என்ன பண்ணும், ஏல உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கும், ஐயில் வந்து 3ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் 3. அப்புறம் சம்முன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். சம்முங்கிற வேரியபிள் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டு இது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்மை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் சிங்கிள் ப்ராக்கெட் க்ளோஸ் சிங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ உள்ளே பாருங்கள், வைல் வந்து ஐ கிரேட்டர் than 0. அப்போ 3 வந்து கிரேட்டர் than 0 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஒவ்வொரு டைம் அந்த சிம்பிளை வந்து நீங்கள் அப்பன் பண்ணு, தட் இஸ் கன்கார்டினேட் பண்ணு. அப்படிங்கிற சம்மில் வந்து ஏற்கனவே நல் கேரக்டர் இருக்குது, எதுவுமே நல் கேரக்டர் கிடையாது, எம்டியாக இருக்குது. அந்த எம்டி ப்ளஸ் அட்ரஸ் சிம்பிள் போட்டால் ஒரு டைம் வந்து சம் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து நமக்கு சம்லேருந்து ஒரு அட்ரஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ ஈக்குவல் டு ஐ -1 கொடுக்குறோம். இப்போ ஐயோட வேல்யூ 2 ஆகுது, 2 கிரேட்டர் than 0. இப்போ இது கண்டிஷன் ட்ரூ தான். ஆல்ரெடி சம்மில் வந்து என்னது ஒரு ஆண்ட் சிம்பிள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, சம் ப்ளஸ் எகைன் ஒரு ஆண்டு கொடுக்கும். அப்போ 2 ஆண்ட் சிம்பிள் வருது. அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க வந்து ஒவ்வொரு ஐ டெஸ்ட்லையும் ஆட் ஆகுது. ஓகே, இப்போ ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் எகைன் ஐ ஈக்குவல் டு ஐ -1. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1 கிரேட்டர் than 2 கண்டிஷன் ட்ரூ. இப்போ தேர்ட் டைம் என்னது, ஆல்ரெடி சம்மில் 2 ஆண்ட் சிம்பிள் இருக்குது. இப்போ தேர்ட் ஆண்ட் சிம்பிள் சம் ஆகுது. இப்போ வந்து 3 டைம்ஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு ஐ -1 0. இப்போ 0 கிரேட்டர் than 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஒயிலில் போட்டு வெளியே வந்துடுமா. அப்போ பிரிண்ட் சம்னு கொடுத்தா அந்த இப்போ சம்மில் வந்து என்ன இருக்குது, 3 டைம்ஸ் வந்து ஆண்ட் சிம்பிள் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஐ வேல்யூ வந்து 8 எடுக்கும். 8 எடுத்துகிட்டு இந்த லூப் எல்லாம் சேம் லூப் வந்து ரன் ஆகிட்டு 8 டைம்ஸ் வந்து அண்டர் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட் வந்து ஐ வந்து 2ங்கிற வேல்யூ எடுக்கும், 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 4 எடுத்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த கோடிங்கோட கான்செப்ட். ஓகே, இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள். சேம் கோடிங் தான், ஹிஸ்டோகிராம் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஐஎன்ஏ சம் வந்து எம்டி, தட் இஸ் எம்டி இன்புட் எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். ஐ கிரேட்டர் than 0 பார்க்குறீங்க. சம் ஈக்குவல் சம் அட்ரஸ் ஆஃப் ஐ கொடுத்தாச்சு. ஐ ஈக்குவல் டு ஐ -1 சம் கொடுத்தாச்சு. இன்புட் வந்து 3 8 சேம் இன்புட் தான் கொடுத்துருக்கேன். ஹிஸ்டோகிராம் ஏ ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ சேம் அவுட்புட் அட்ரஸ் சிம்பிள் 3 டைம்ஸ் 8 டைம்ஸ் 2 டைம்ஸ் அண்ட் 4 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஓகே, எனக்கு இந்த இடத்துல நீங்கள் ஹிஸ்டோகிராம் பிரிண்ட் பண்ணுறீங்களா, பிரிண்ட் பண்ணாமல் எனக்கு ஆண்டு சிம்பிள் தான் கொடுக்கணுமா, எதுனாலும் கொடுக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்க பாருங்க, ஹாய்ன்னு கொடுக்குறேன். அப்போ ஹாய்ன்னு கொடுத்தா மீனிங் என்னென்னா 3 டைம்ஸ் வந்து ஹாய் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 8 டைம்ஸ் ஹாய் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுதான் பாருங்கள். 3 டைம்ஸ் 8 டைம்ஸ் 2 டைம்ஸ் அண்ட் 4 டைம்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கான என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் வந்து அந்த டைம்ஸ் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், அதே கோடிங் தான். சிம்பிள் என்னது, ஹாய்க்கு பதிலாக வேறு என்ன சிம்பிள் கொடுக்குறோம் பாருங்கள், அட்டு சிம்பிள் கொடுங்க. அட்டு சிம்பிள் கொடுக்கும்போது நம்ம இன்புட்டை மாற்றினாலும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதான் பார்த்துக்கோங்க. 3 8 2 1ன்னு கொடுத்துருங்க. ஸோ 3 டைம்ஸ் 8 டைம்ஸ் 2 டைம் அப்புறம் 1 டைம் அவுட்புட் பிரிண்ட் ஆகுதான் பாருங்கள். ஸோ 3 8 2 1 ஸோ பிரிண்ட் ஆகுதா. ஸோ நோ மிஸ்டேக். ஓகே, இது வந்து ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்து வந்து என்ன 2 கான்செப்ட் பார்த்துக்கோம், தட் இஸ் மெர்ஜ் ஷார்ட் அண்ட் ஹிஸ்டோகிராம். இப்போ நம்ம லாஸ்ட் யூனிட்டில் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பைத்தானை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் ப்ரோக்ராமிங்கில் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் பார்ட்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று செலெக்ஷன் ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்சர்ஷன் ஷார்ட்டாக இருக்கலாம், அப்புறம் மெர்ஜ் ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்டோகிராமாக இருக்கலாம். இந்த 4 கோடிங் நல்லா படிப்பாங்க. செலெக்ஷன் ஷார்ட்னா மீனிங் என்ன, ஒவ்வொரு ஐட்டெக்ஸ்லையும் மினிமம் வேல்யூ எடுக்கும். இன்சர்ஷன் ஷார்ட்னா மீனிங் என்னது, எந்த பொசிஷன் ஃப்ரீ மினிமம் வேல்யூ இன்சர்ட் பண்ணுமோ அங்கே இன்சர்ட் பண்ணும். மெர்ஜ் ஷார்ட் என்ன ஆகும், டோட்டல் எலமெண்ட்ஸ் வந்து 2 குரூப்பாக செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த 2 குரூப்பை எகெயின் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணி இது வரைக்கும் டில் த சிங்கிள் எலமெண்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு திரும்ப மெர்ஜ் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டர் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இது வந்து மெர்ஜ் ஷார்ட். லாஸ்ட் ஒன் ஹிஸ்டோகிராம்ங்கிற ஆட்டோமேட்டிக்கானது எந்த கேரக்டர் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், எத்தனை டைம் டிஸ்பிளே பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஏதாவது டவுட்ஸ் தான் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து நம்ம பசங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் பைத்தான் ஃபஸ்ட் இயர் படித்தாங்கன்னா அன்யூனிவர்சிட்டியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.